ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பார்சி டிஷ் வெஜ் தன்சக்னு சொல்லி பண்ணுவாங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. சாதத்தை கூட கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அவங்கள பொறுத்த மட்டுக்கும் சப்பாத்தி, பூரி, நான் அந்த மாதிரி எடுத்து கூட அவங்க சைட் டிஷ்ஷாக எடுத்துப்பாங்க. ஈவன் பிளெயின் ரைஸ், கீரா ரைஸ் கூட அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ வெஜ் தன்சக் வாங்க, ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி, ஒரு நார்த் இந்தியன் பார்சி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 60 ml, 600 ml. இது வந்து மசூர் தால். கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஊற வச்சிருக்கேன். நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் 1 hour ஊறின்னு இருக்கு. இதை டைரெக்டாக குக்கரில் சேர்த்துறேன். அதே மாதிரி நம்மளோட தோரம்பருப்பு, அதுவும் 60, அதுவும் ஒரு 60 கிராமு. அதையும் நல்லா வாஷ் பண்ணி 1 hour ஊற வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துறேன். இதில் ஒரு சிறு துண்டு, கிட்டத்தட்ட ஒரு என்னோட இந்த கை சைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு சொரக்காயில் பாதி சொரக்காயை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சொரக்காயை சேர்த்துறேங்க. அதே மாதிரி ஒரு சிறு துண்டு மஞ்சள் பூசணி, அதையும் இதே மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துருங்க. ஒரு 4 உஜாலா கத்திரிக்காய், இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காயை 4 நாளாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துருங்க. இப்போது இதில் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நார்மல் நம்மளோட காரப்பொடி சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துருங்க. ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி. குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். நான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுறேன். இந்த குக்கர் 4 சவுண்ட் வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணணும். அந்த பவுடர் ரெடி பண்ணிப்போம். மசாலா பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை மசாலா. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச பேன் ஸ்லைட்டாக சுட்டுடுத்து நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு, அவங்க 1 டீஸ்பூன் சோம்பு சேர்ப்பாங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சோம்பு வாசனை பிடிக்கிறவங்க 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சின்னது 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியா. எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு சிறு தண்டு பட்டை, 2 லவங்கம், அதே மாதிரி 1 2 3 ஒரு 4 காஞ்ச மிளகாய், இதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இதுலேருந்து நல்ல வாசனை வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணு, ட்ரை ரோஸ்ட் பண்ணு. இப்போது நம்ம போட்டதெல்லாம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சுக்கும். அந்த இடிக்கில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4 துண்டு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, அது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதை இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சிருக்கேன். மிக்சியில் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணுங்க, ரொம்ப நல்லா. இந்த மாதிரி இடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்தது ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடர் அடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி
ஃபைன் பவுடராக திரிச்சிருங்க. இப்போது இந்த கீரையை ஃபினிஷ் பண்ணி எடுப்போம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வைக்கிறேன். நம்மளோட பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கடலெண்ணெய். நம்ம விட்ட நெய்யும் எண்ணெயும் நல்லா சுட்டுடுத்து நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணிக்க. இந்த கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து ஃப்ளேமை ஸ்லோ வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் ஜஸ்ட் கண்ணாடி பதம் மாறினா போதும், பெருசாக டார்க் ப்ரௌன்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, நம்மளோட வெங்காயம் ஸ்லைட்டாக கலர் மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் இந்த வெந்தயக்கீரை இருக்குல்ல, அதை வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியிலேருந்து எடுத்து வெந்தயக்கீரையை சேர்த்துறேன். வெந்தயக்கீரையை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு கீரையை நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணு. இப்போ நம்மளோட குக்கர் நல்லா ஸ்டீம் போயிடுத்து. பார்த்தீங்களா, நம்மளோட கீரை பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இந்த குக்கரு 4 சவுண்ட் விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டீம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மத்து எடுத்து நல்லா கடைஞ்சி விட்ருங்க. காயெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டோம். காய் போட்டுருக்கிறதே தெரியக்கூடாது. என்ன காய் போட்டுக்கோனே தெரியல, சொல்லாதீங்க யாருக்கும். குக்கரை வச்சுங்க, மசிச்சு அந்த பருப்பு வச்சுங்க. நடுவில் மூடி ஒரு வாட்டி திறந்து இது ஒரு வாட்டி நல்லா கலரி கொடுத்துருங்க. நம்ம இந்த இடித்து வச்சுருக்கோம்ல, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம், அதை இதில் சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. இதோட நல்லா ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க. மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணுங்க. நடுவில் ஒரு வாட்டி எடுத்து நல்லா கலரி கொடுத்துருங்க. மூடி போட்டு குக் பண்ணு. நம்மளோட கீரை நல்லா வதங்கிடுது. இந்த ஸ்டேஜில் இந்த வேக வச்ச பருப்பு இருக்குல்ல, பருப்பை சேர்த்துட்டு பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த தாலோட கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டம்ளர் வெந்நீர் சேர்த்துக்கிறேன். வெந்நீர் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, இன்னொரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஸ்லைட்டாக இதில் ஒரு கொதி வரட்டும். மூடி போட்டு ஸ்லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த பொடி இருக்குல்ல, இந்த பொடியை மேலே ஸ்லைட்டாக தூவிடுங்க. தூவிட்டு இது நல்லா ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா ஒரு கொதி வருது. ஸ்டேஜில் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணுறேன். நான் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டேன், பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து புளிசாறு விட்டுருக்கேன். புளிசாறு விட்டு 3 டேபிள் ஸ்பூன் விட்டு இதை நல்லா ஒரு ஃபைனாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வருது. ஸ்டேஜில்
ஃபைனலாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம பார்சி ஸ்டைலில் செஞ்ச ஒரு வெஜ்ஜு தன்சக் அட்டகாசமான ரெசிபி, லக்ஷூரியஸ். சாதத்து கூட கலந்து சாப்பிட்டு பாருங்கள், சாம்பார்லாம் தேவையில்லை. ஸோ வெஜ்ஜு தன்சக் தயார். பார்சி டைப்பில் செஞ்ச ஒரு வெஜ்ஜு தன்சக் அட்டகாசமான ரெசிபி. சாதத்து கூட நல்லாயிருக்கும், டிஃபன் ஐட்டத்து கூட நல்லாயிருக்கும். எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.